இன்று நம்ம வீடியோ 2025ல தங்கள் புதிய பான் கார்டு எடுக்க நினைக்கும் எல்லா நண்பர்களுக்கும் இங்கே உங்க பான் கார்டு எடுக்கக்கூடிய புதிய லேட்டஸ்ட் ப்ராசஸ நான் காட்ட போறேன். அதுவும் ஆதார் கார்டு மூலமா ரொம்ப சுலபமாவும் வேகமாவும் செய்யலாம். இந்த ப்ராசஸ்ல நீங்க உங்க போட்டோவும் சைனும் உங்க விருப்பப்படி அப்லோட் பண்ணிக்கலாம். சாதாரணமா நெட்டில் உள்ள பல வீடியோக்களில் சில ஸ்டெப்ஸ ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதனால அடுத்தடுத்து வேலை செய்யும் போது பிரச்சனை வருது. எடுத்துக்காட்டாக நீங்க வங்கியில் கணக்கு திறக்கணும்னா அல்லது ஏதாவது ஆவணத்துக்கு பான் கார்டு சேர்க்கணும்னா அப்போ சில சமயம் சொல்வாங்க சைனே இல்லையே. ஆனா இந்த வீடியோல அப்படி இல்ல. இங்கே உங்க போட்டோ அப்லோட் பண்ணுவது முதல் சைன் அப்லோட் பண்ணுவது வரை எல்லா ஸ்டெப்பும் முழுக்க முழுக்க தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த முடிவில் உங்க பான் கார்டு பிவிசி பிளாஸ்டிக் கார்டு நேரா உங்க வீட்டுக்கு போஸ்ட் மூலமா வந்து சேரும். அதுக்கு மேல உங்க விர்ச்சுவல் பான் கார்டு உடனே ஜெனரேட் ஆயிடும். அத நீங்க உடனே யூஸ் பண்ணலாம். அப்ப போகலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. முதலில் உங்க பிரவுசரில் ஆன்லைன் சர்வீஸ் NSDL அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு NSDLோட அதிகாரப்பூர்வ வலைத்தளம் திறக்கும். அதுல தான் நம்ம புது பான் கார்டு அப்ளை பண்ண போறோம். ஏன்னா இதுல நீங்க எடுக்கும் பான் கார்டு சரியாகவும் சீக்கிரமாவும் வரும். அதனால இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்னட் கமெண்ட்லயும் அந்த அதிகாரப்பூர்வ லிங்க் கொடுத்திருக்கோம். அங்க கிளிக் பண்ணா நீங்க நேரா அந்த பக்கத்துக்கு போயிடலாம். இப்போ நம்ம பான் கார்டு அப்ளை பண்ண போறோம். அதுக்காக என்ன பண்ணணும்? நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நியூ பான் இந்தியன் சிட்டிசன் ஃபார்ம் 49A அந்த ஆப்ஷனே செலக்ட் பண்ணணும். நீங்க உங்க பிரத்யேக பான் கார்டை தான் அப்ளை பண்றீங்கன்னா அப்போ இண்டிவிஜுவல்னு இருக்கும் ஆப்ஷனே செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணதும் முதலில் உங்களுக்கு டைட்டில் செலக்ட் பண்ண சொல்லும். அதுல மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ் மாதிரி ஆப்ஷன்கள் இருக்கும். நீங்க விரும்பினது எது வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். அல்லது டேஷ் டைட்டில் இல்லாமலும் வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்க பெயர் நேம் டீடைல்ஸ் போடணும். பெயர் ஆதாரில் எப்படியோ அதே மாதிரி எழுதணும். ஏன்னா பான் கார்டு அண்ட் ஆதார் இரண்டுமே லிங்க் ஆகணும். அதனால பெயர் சரியாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பல செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுல ஒவ்வொன்றும் வெவ்வேறு டீடைல்ஸ் கேட்கும். சிலருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அதனால சிம்பிளா சொல்லிடுறேன். அங்க உங்களுக்கு லாஸ்ட் நேம் / சர்நேம்னு ஒரு பாக்ஸும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம்கான பாக்ஸும் இருக்கும். நடுவுல மிடில் நேம்கான பாக்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கா உங்க பெயர் ரஜத்குமார் குப்தான்னா ரஜத்னு ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்ல போடணும். குமார்னு மிடில் நேம் பாக்ஸ்ல போடணும். குப்தான்னு லாஸ்ட் நேம் / சர்நேம் பாக்ஸ்ல போடணும். ஆனா பெயர் ரஜத்குமார் மாதிரி இருக்கு என்றா ரஜத்னு ஃபர்ஸ்ட் நேம்ல போடணும். குமார்னு லாஸ்ட் நேம்ல போடணும். இந்த நிலையில் மிடில் நேம் பாக்ஸ வெறுமையா வைத்திடலாம். மற்றும் உங்க பெயர் ஒன்னே ஒரு வார்த்தை தான் என்றா எடுத்துக்காட்டுக்கு ரஜத் மாதிரி அப்போ ரஜத்னு லாஸ்ட் நேம் / சர்நேம் பாக்ஸ்ல மட்டும் போடுங்க. மற்ற 2 பாக்ஸையும் வெறுமையா விட்டுடலாம். உதாரணத்துக்காக நான் ஒரு ஷீட் காட்டி வைத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேரு இந்த பகுதியில் தான் தவறு பண்றாங்க. அதனால எப்படி பெயர் சரியாக போடணும்னு நான் விளக்கி சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் டேட் ஆஃப் பர்த் போடணும். பிறந்த தேதி போடணும். அதுக்காக முதல்ல அந்த கேலண்டர் ஐகான் மேல கிளிக் பண்ணுங்க. அப்போ நீங்க உங்க வருடம் இயர் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மாதம், பிறகு தேதி. இப்போ உங்க இமெயில் ஐடியை இங்க டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க பான் கார்டு ரெடியானதும் அதோட காப்பி உங்க இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பப்படும். அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் போடுங்க. பிறகு ஐ எம் நாட் அ ரோபோட்னு இருக்கும் ஆப்ஷன்ல டிக் பண்ணுங்க. முடிவுல சப்மிட் டாப் கிளிக் பண்ணுங்க. அப்போ உடனே ஒரு டோக்கன் ஐடி ஜெனரேட் ஆகும். அந்த டோக்கன் ஐடியை கண்டிப்பா நோட் பண்ணி சேமிச்சு வைங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் பண்றப்போ அதே தேவைப்படும். அதுக்கப்புறம் கண்டினியூன்னு இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்ககிட்ட பான் கார்டு ஃபார்ம் திறக்கும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபார்ம் பூர்த்தி பண்ணும் முறை சரியாக தேர்ந்தெடுக்கணும். நிறைய பேர் இங்க தான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதனால இங்க நீங்க செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தா நீங்க உங்க போட்டோவும் சிக்னேச்சரையும் உங்க விருப்பப்படி அப்லோட் பண்ணலாம். மேலும் ஆதார் மூலமா சைன் பண்ணவும் முடியும். அப்படி பண்ணினா உங்க பான் கார்டு ரொம்ப சீக்கிரமா ரெடியாகி நேரா உங்க வீட்டு முகவரிக்கே அனுப்பி வைப்பாங்க. அதனால இதை மிச்சு பண்ணாம கவனமா பண்ணுங்க. இப்போ இங்க முக்கியமானது 2வது ஆப்ஷன் மட்டும்தான் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்தை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க பிசிக்கல் பான் கார்டு வேண்டும்னா அதுக்கான ஆப்ஷன்ல டிக் பண்ணுங்க. இதுதான் உங்ககிட்ட வீட்டுக்கு பிவிசி கார்டா வரும். அதுக்கப்புறம் பான் கார்டு ரெடியான பிறகு உங்க ஆதார் கார்டு கடைசி 4 எண்கள் அதாவது லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் இங்க போடணும். அதுக்கப்புறம் உங்க பெயரை ஆதார்ல எப்படியும் இருக்குன்னு அப்படியே டைப் பண்ணணும். பிறகு பக்கத்தை கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்க சில டீடைல்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கத்துல இருந்தே ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணணும். மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
சரியானதை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் கேட்கும் உங்க பெயர் தவிர வேற ஏதாவது ஆல்டர்னேட் நேம் அல்லது ஆலியாஸ் நேம் இருக்கான்னு. இல்லைனா நோ ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரும் அடுத்த செக்ஷன் பேரண்ட்ஸ் டீடைல்ஸ். இங்க நீங்க சிங்கிள் பேரண்டா இருந்தா, அதாவது மாடா மட்டும் டீடைல் போடணும்னா எஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி அத மாதிரி டீடைல் என்டர் பண்ணலாம். பிரத்யேகமா சொல்லணும்னா ஏதாவது டிவோர்ஸ் ஆயிடுச்சு அல்லது ஒரு பேரண்ட் மட்டும் டீடைல் போடணும்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க தந்தை பெயர் டைப் பண்ணணும். எப்படியே நீங்க உங்க பெயர் போட்டீங்களோ அப்படியே போடணும். அதுடன் தாய் பெயரும் போடலாம். அது ஆப்ஷனல், வேண்டானா விட்டுவிடலாம். இங்கே ஒரு விஷயம் கிளியரா சொல்லணும். நிறைய பேர் கேக்குறாங்க, நான் திருமணமானவங்க, அப்போ கணவர் பெயர் போடணுமான்னு. அதுக்கான ஆன்சர், பான் கார்டுல எப்போதுமே தந்தை பெயர் தான் வரும், கணவர் அல்லது மனைவி பெயர் வராது. அதுக்கப்புறம் கேட்கும் பான் கார்டுல யார் பெயர் பிரிண்ட் பண்ணணும்னு. அங்க நீங்க ஃபாதர்ஸ் நேம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் இன்கம் டீடைல்ஸ், வருமானம் பற்றிய பகுதிதான். இங்க உங்க இன்கம் எங்க இருந்து வருதுன்னு கேக்கும். பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். சம்பளம், அதாவது salary, பிசினஸ் அல்லது ப்ரொஃபஷன், அதாவது தொழில், வீடு அல்லது சொத்திலிருந்து வருமானம் மாதிரி. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா அல்லது இப்போ எந்த வருமானமும் இல்லனா நோ இன்கம் ஆப்ஷன்ல டிக் பண்ணுங்க. ஆனா நீங்க விவசாயியா இருந்தா அல்லது வீடு நிலம் சொத்திலிருந்து வருமானம் வருது என்றால் அப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வரும் அடுத்த செக்ஷன் அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இங்க 2 ஆப்ஷன்ஸ் வரும், ஆபீஸ் அல்லது ரெசிடென்ஸ். அதுல பெரும்பாலானவர்கள் ரெசிடென்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் பான் கார்டு போஸ்ட்ல வரும் முகவரி. அதாவது உங்க ஆதார் கார்டுல இருப்பது மாதிரி அதே அட்ரஸ் இங்க போடணும். அதுக்காக முதல்ல ஹவுஸ் அல்லது பிளாட் நம்பர், அதுக்கப்புறம் பில்டிங் அல்லது அபார்ட்மெண்ட் நேம் அல்லது வீட்டு பெயர், தெரு பெயர் போடணும். நீங்க கிராமத்துல இருந்தா அப்போ உங்க கிராமத்தின் பெயர் போடணும். அதுக்கப்புறம் சப் டிவிஷன் அல்லது தாலுகா பெயர், பிறகு டிஸ்ட்ரிக்ட் அதாவது மாவட்டம் பெயர், அதுக்கப்புறம் ஸ்டேட் அதாவது மாநிலம் மற்றும் நாடு செலக்ட் பண்ணணும். ஆபீஸ் அட்ரஸ் டீடைல் போடணும் அவசியம் இல்ல, அதனால அதை ஸ்கிப் பண்ணி பக்கத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் வரும், ரெப்ரசன்டேட்டிவ் எஸ்எஸ்சி. இது யாருக்கானா 18 வயசுக்கு கீழே இருக்கிற மைனர்களுக்கானது. அப்படின்னா எஸ் ஆப்ஷன்ல டிக் பண்ணி அவங்க பேரண்ட் டீடைல்ஸ், அதாவது அப்பா அம்மா பெயர் போடணும். ஆனா நீங்க 18 வயசுக்கு மேல் இருந்தா நோ ஆப்ஷன்ல டிக் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வரும் பக்கம் ஏரியா கோட், ஏவோ கோட், ரேஞ்ச் கோட் மாதிரி டீடைல்ஸ் போட வேண்டிய செக்ஷன். இப்போ இங்க ஒரு முக்கியமான ஸ்டெப் வரும், ஏரியா கோட், ஏவோ கோட், ரேஞ்ச் கோட் அப்படின்னு கேட்கும் பகுதி. இந்த டீடைல்ஸ் நம்ம டெய்லி யூஸ்ல இல்லாததால அதனால ரொம்ப பேருக்கு இது புரியாது. முதல்ல இந்தியன் சிட்டிசன் இருக்கும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட், மாநிலம் செலக்ட் பண்ணணும். பிறகு உங்க சிட்டி, நகரம் பெயரை தேர்ந்தெடுக்கணும். ஏரியா நேம்னு வரும் பாகத்துல எதுவும் டைப் பண்ண அவசியம் இல்ல. நேரா ஃபெட்ச் அல்லது சர்ச் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்க முன்னாடி பல ஏவோ கோட், ஏரியா கோட், ரேஞ்ச் கோட் பட்டியலாக வரும். அதுல உங்க ஜில்லாக்குள்ள வர நகரம் அல்லது ஊர் பெயர்கள் இருக்கும். இப்போ நீங்க உங்க நகரம் அல்லது ஊர் பெயர் பார்த்து அதுக்கு முன்னாடி இருக்கும் செலக்ட் பட்டன்ல கிளிக் பண்ணணும். உங்க கிராமம் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னா அப்போ உங்க கிராமம் எந்த எழுத்துல ஆரம்பிக்குதோ அந்த எழுத்தோட ஒத்த மாதிரி பெயர்ல வரும் ஒரு எக்ஸாம்பிள் அடிப்படையில அதோட கோட் செலக்ட் பண்ணலாம். அதுவும் புரியலன்னா அந்த லிஸ்ட்ல மெயின்னு காட்டுற கோடை எடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்க ஏரியா கோட், ஏவோ கோட், ரேஞ்ச் கோட் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ அடுத்த பக்கம் வரும் டாக்குமெண்ட் செலக்ஷன் பேஜ். இங்க நீங்க உங்க பான் கார்டுக்காக எந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் போடணும்னு தேர்வு செய்யணும். முதல்ல வரும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அடையாள ஆவணம். அதுல பல ஆப்ஷன்ஸ் இருக்கும், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு மாதிரி. அதோட சேர்ந்து ஆதார் கார்டையும் ஒரு வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் தான். அதனால இங்க ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆப்ஷன்ல ஆதார் கார்டை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், முகவரி ஆவணம். இதுலயும் அதே மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நீங்க ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு பயன்படுத்தின அதே டாக்குமெண்ட்டையும் இங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க யூட்டிலிட்டி பில், எடுத்துக்காட்டு மின்சாரம், தண்ணீர், மொபைல், கேஸ் பில் மாதிரியான ஆவணங்களையும் அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம். ஆனா ஆதார் கார்டுலயே உங்க அட்ரஸ் இருந்துடும். அதனால இங்கேயும் ஆதார் கார்டையே தேர்வு பண்ணலாம். அதுக்கப்புறம் வரும் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி சான்று. இதுலயும் நீங்க ஆதார் கார்டை யூஸ் பண்ணலாம் அல்லது பர்த் சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட் மாதிரியான வேறு சான்றுகளையும் கொடுக்கலாம். அதாவது ஒரே ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆதார் இருந்தாலே நீங்க முழு பான் கார்டு அப்ளிகேஷன் ப்ராசஸை முடிச்சிடலாம். இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 3 செக்ஷன்களிலும் ஆதார் கார்டை தான் எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் வரும் டிக்ளரேஷன், அறிக்கை. இந்த பகுதியில உங்க பெயர் ஆட்டோமேட்டிக்கா காட்டும்.
நீங்க 18 வயசு மேல இருந்தா himself, herself, themselfனு இருக்கிற ஆப்ஷன்ல themselfனு செலக்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க உங்களுக்காக நீங்களே பான் கார்டு அப்ளை பண்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க எந்த சிட்டில இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த நகரம் பெயரை டைப் பண்ணணும். டேட் ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் போட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்றது. இது இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டா அப்புறம் பான் கார்டை அப்டேட் பண்ணணும். அது ஒரு ஜஞ்சலா இருக்கும். அதனால கவனமா உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணுங்க. முகம் நேர் பக்கம் இருக்கணும், 2 காது தெளிவா தெரியணும் மற்றும் போட்டோ சைஸ் 50 கேபிக்குள்ள இருக்கணும். மொபைல்லையே பிக்சர் எடுத்து அதை கிராப் பண்ணலாம். ஆனா படம் தெளிவா சரியான ஃபார்மேட்ல இருக்கணும். சாதாரணமா மொபைல்ல கிராப் பண்ணினா படம் சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அப்லோட் பண்ணும் முன்னாடி அதை கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டூல்ஸ்ல செய்யலாம். அந்த சைட்ல ரீசைஸ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க நீங்க உங்க போட்டோவை அப்லோட் பண்ணி அதோட சைஸைய குறைக்கலாம். நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்து பண்றீங்கன்னா இன்னும் ஈஸி. போட்டோ அப்லோட் பண்ணி கிராப் பண்ணி எத்தனை சைஸ் வேணுமோ அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க உங்க சிக்னேச்சர் இமேஜையும் அப்லோட் பண்ணணும். ஆனா கவனிக்கணும், சிக்னேச்சர் இமேஜ் ஹாரிசான்டல் அடிக்கோடாக இருக்கணும். எப்படி எக்ஸாம்பிள்ல காட்டுறாங்களோ அப்படியே. சிக்னேச்சர் இமேஜ் சைஸோ 50 கேபிக்கு மேல இருக்கக்கூடாது. கிராப் பண்ணும்போது சைன் செஞ்ச இடத்துல மட்டும் வச்சுக்கோங்க. முழு பக்கம் அப்லோட் பண்ணிடாதீங்க. சிறிது மினிமம் மார்ஜின் வச்சு இமேஜை பிரவுஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்ப்பீங்க உங்க போட்டோவும் சிக்னேச்சரும் ரெண்டும் சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது. நம்ம இங்க ஆதார் கார்டு மூலமா பான் கார்டு அப்ளை பண்றதால ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் போதும்னு சொல்லலாம். அதாவது ஆதார் கார்டையே. ஆனா யாருக்காவது ஒரு சில வேறு டாக்குமெண்ட் சேர்க்கணும்னா ஆட் டாக்குமெண்ட்னு இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி வேறு வேறு ரோஸ் சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ஒன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணும்போது கவனிக்கணும், ஃபைல் சைஸ் 300 கேபிக்கு மேல இருக்கக்கூடாது. ஃபைல் ஃபார்மேட்டும் பிடிஎஃப்ல தான் இருக்கணும். நீங்க மொபைல்ல டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிருக்கலாமா அல்லது போட்டோ எடுத்திருக்கலாமா, அதையும் அப்லோட் பண்ணலாம். ஆனா ஆதார் கார்டு விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுல இன்ஃபர்மேஷன் 2 பக்கத்துல இருக்கும், ஃப்ரண்ட்லயும் பேக்லயும். அதனால 2 பக்கங்களையும் சேர்த்து ஒரே சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலா ஆக்கணும். அப்புறம் அந்த ஃபைலை இங்க அப்லோட் பண்ணணும். இப்ப கேள்வி, அது எப்படி மர்ஜ் பண்ணலான்னு. அங்க மர்ஜ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போய் 2 பேஜஸையும் அப்லோட் பண்ணுங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ஒரே பிடிஎஃப் ஃபைலா மர்ஜ் ஆயிடும். அந்த கம்பைன்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி இங்க அப்லோட் பண்ணுங்க. ஜேபிஜி டு பிடிஎஃப் அதை கிளிக் பண்ணி நீங்க 2 இமேஜ்ல இருந்து ஒரே பிடிஎஃப் ஃபைலை உருவாக்கலாம். அதோட சைஸையும் ஆட்டோவா 300 கேபிக்கு கீழே குறையிடும். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இங்க அப்லோட் பண்ணிட்டா போதும். நாங்க இங்க பிரவுஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணோம். நம்ம ஆதார் கார்டு சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஆதார் அப்லோட் பண்ணலாமே, ஆனா அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா இருந்துச்சுன்னா, அதாவது ஏதாவது லாக் இருந்துச்சுன்னா அதை ஓபன் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. அதனால முக்கியமான விஷயம், அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா இல்லாம இருக்கணும். அதோட பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணணும். பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணாம அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இப்ப சிலர் கேக்குறாங்க, நான் சிக்னேச்சர் போட முடியாது, தம்ப் இம்ப்ரெஷன் தான் போடணும், அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கும் சிம்பிள் சொல்யூஷன் தான். ஒரு இங்க் பேட் எடுக்கவும், ஒரு ஒயிட் பேப்பர்ல தம்ப் இம்ப்ரெஷன் போடணும். அப்புறம் அந்த தம்ப் இருந்த இடத்துல மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை இங்க அப்லோட் பண்ணிட்டா போதும். அடுத்தடுத்து எப்ப வெரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலும் அதே தம்ப் இம்ப்ரெஷன் தான் யூஸ் ஆகும். இப்ப எல்லா டீடைல்ஸையும் ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓபன் ஆகிற பேஜ் சம்மரி இன்ஃபர்மேஷன் பேஜ். அங்க உங்க ஆதார் கார்டுல இருந்த முதல் 8 டிஜிட் என்டர் பண்ணணும். பின்ன முழு ஃபார்மையும் ஒன்னு செக் பண்ணி பாருங்க. அட்ரஸ், நேம் அல்லது வேற எந்த டீடைல்ல மிஸ்டேக் இருந்தா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். எல்லாமே சரியா இருந்தா ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வரும் ஸ்டெப் தான் ஆன்லைன் பேமெண்ட். இதுதான் பான் கார்டு அப்ளை பண்ற லாஸ்ட் ஸ்டெப். இங்க உங்க பேமெண்ட் கேட்வேயை செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள்காக நாங்க பேடிஎம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருக்கோம். அமௌண்ட் 16.90 தான். அக்ரில டிக் பண்ணி அப்புறம் ப்ரொசீட் ஃபார் பே கன்ஃபார்மை கிளிக் பண்ணணும். இப்ப பல பேமெண்ட் மெத்தட்ஸ் வரும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ அல்லது நெட் பேங்கிங். இவைகள்ல எந்த மெத்தட் வேண்டுமானாலும் ஈஸியா பே பண்ணலாம். அதுல ஈஸியஸ்ட் மெத்தட் யூபிஐ. யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அல்லது ஸ்கிரீன்ல வரும் QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். QR கோட் ஸ்கேன் பண்ணினதும் உங்க பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடும். சில நிமிஷங்களுக்குள்ள பேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும். அப்போ உங்க முன்னாடி NSDL போர்ட்டல் ஓபன் ஆகும். அங்க நீங்க பாப்பீங்க பேமெண்ட் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்னு. அதுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்தது யூஸ் மை ஆதார் டேட்டா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அத்தென்டிகேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆதார் மூலமா அத்தென்டிகேஷன் செய்யணும். ஸ்கிரீன்ல OTP ஜெனரேஷன் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்க ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை என்டர் பண்ணுங்க.
ஓடிபி வரலனா ரீசெண்ட் ஓடிபி ஆப்ஷன் யூஸ் பண்ணி மீண்டும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். அது நெக்ஸ்ட் ப்ராசஸ காட்டும். அங்க உங்களுக்கு இ-சைன் ஆப்ஷன் தெரியும். அதுல கிளிக் பண்ணி கிளிக் டு கண்டினியூ ஆர் ப்ரொசீட் பட்டனை செலக்ட் பண்ணணும். பின்ன ஐ ஹியர் பை பாக்ஸ்ல டிக் பண்ணி உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி பட்டன் கிளிக் பண்ணணும். இப்போ மீண்டும் ஆதாருக்கு லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பாப்பீங்க உங்க இ-சைன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது உங்க ஐடென்டிட்டியை ஆன்லைனா டிஜிட்டலி வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் இ-சைன் ப்ராசஸ். இதுல எல்லாம் ஆன்லைனா வெரிஃபை ஆகும். அதனால வேற எந்த பிசிக்கல் டாக்குமெண்ட்டும் போஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அல்லது டவுன்லோட் ஸ்லிப் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் தெரியும். அதை டவுன்லோட் பண்ணும்போது அது ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் வேற எதுவும் இல்ல, உங்க டேட் ஆஃப் பர்த் தான். அதை எந்த சிம்பலும் அல்லது ஸ்பேஸும் இல்லாம டைப் பண்ணணும். எக்ஸாம்பிள், உங்க DOB 05071998னா பாஸ்வேர்ட் 05071998. ஓகே கிளிக் பண்ணதும் உங்க முழு ஃபார்ம் ஓபன் ஆகும். இது முன்னாடி மேனுவலா ஃபில் பண்ணிய ஃபார்ம் மாதிரி தான். ஆனா இது டிஜிட்டல் வெர்ஷன். அதுல உங்க போட்டோ, சிக்னேச்சர் அல்லது தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாம் ஆல்ரெடி அட்டாச் ஆனிருக்கும். அதுக்கப்புறம் பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் காணலாம். மேல பாருங்க, அங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். அதுதான் உங்க பேன் அப்ளிகேஷன் ட்ராக் பண்ற நம்பர். இதன் அர்த்தம் உங்க பேன் கார்டு அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை காப்பி பண்ணி வைங்க. பின்னே ஹோம் பேஜுக்கு போய் ட்ராக் பேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல அந்த நம்பரை என்டர் பண்ணினா உங்க பேன் கார்டு ஸ்டேட்டஸ் எப்போ வேணுமானாலும் செக் பண்ணலாம். சாதாரணமா பேன் கார்டு 24 to 48 மணி நேரத்துக்குள்ளே ஜெனரேட் ஆகிடும் ஒர்க்கிங் டேஸ்ல. ஆனா மிடில்ல வீக்கெண்ட் அல்லது லீவ் டேஸ் இருந்தா 3 to 4 நாள் வரை டிலே ஆகலாம். அப்புறம் உங்க பேன் கார்டு ரெடி ஆனவுடன் அடுத்த ப்ராசஸ் அங்கே இருந்தே தொடரும். நீங்க பேன் ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணும்போது அங்கே உங்க பேன் நம்பரையும் டைரக்டா தெரியும். அந்த பேன் கார்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்தா அதே பேஜ்ல இருந்தே நீங்க அதை டவுன்லோட் பண்ணலாம். உங்க பேன் கார்டு டிஸ்பேட்ச் ஆகிட்டுச்சுன்னா அதோட கரண்ட் ஸ்டேட்டஸையும் அங்கே தான் காணலாம். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் பேன் கார்டும் இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது உங்க பேன் கார்டு ஜெனரேட் ஆன உடனே நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடிக்கு அந்த டிஜிட்டல் பேன் கார்டை சென்ட் பண்ணுவாங்க. நீங்க மெயில் பாக்ஸ் செக் பண்ணீங்கன்னா அந்த மெயில் ஓபன் பண்ணும்போது அது உங்க டேட் ஆஃப் பர்த் கேட்கும், பாஸ்வேர்ட் மாதிரி. அதை என்டர் பண்ணதும் உங்க பேன் கார்டு ஜெனரேட் ஆகிட்டுச்சுன்னு காணலாம். அதே டிஜிட்டல் பேன் கார்டுன்னு பிரிண்ட் பண்ணி உங்க வீட்டு அட்ரஸ்க்கு பிசிக்கல் காப்பியாவையும் அனுப்புவாங்க. இதுதான் முழுக்க கம்ப்ளீட் ப்ராசஸ். எப்படி நீங்க ஈஸியா ஃபாஸ்டா புதிய பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா சந்தோஷமா இருங்க. குட் பை அண்ட் ஜெய் ஹிந்த்.